மக்களே, வெல்கம் பேக் டு தி ரைட்ஸ். நீங்க OMR சரௌண்டிங்ல பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். மறக்காம வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம OMR காலவாக்கம்ல தான் லொகேட்டா இருக்கு. இது மட்டும் இல்லாம பஸ் போற ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ல நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொகேட்டா இருக்கு. சரி வாங்க ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா பார்க்கலாம். இருங்க நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்லயே பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப்மே வந்து லொகேட்டா இருக்கு. ஒரு மெயின் லேண்ட்மார்க் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராயல் ஓக் ஷோரூம் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த ஷோரூம்க்கு அப்படியே ஃப்ரண்ட்ல தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொகேட்டா இருக்கு. அதோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்றேன், நீங்க பாருங்க. சரி வாங்க சைட்குள்ள போயிட்டு சைட்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா பார்க்கலாம். சோ இதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். நம்ம வந்து இப்போ ப்ராஜெக்ட்லாம் வந்தாச்சு. ப்ராஜெக்ட்ல என்ட்ரி ஆகும்போதே பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டிக்கு கிரில் கேட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா காம்பவுண்ட் வாலோட வந்து கவர் பண்ணிருக்காங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோன் வச்சு ஃபுல்லாவே வந்து ரோட் ஒர்க் வந்து போட்டிருக்காங்க. அப்படியே சைட்குள்ள பாத்தீங்க அப்படின்னா தார் ரோடு வந்து போட்டிருக்காங்க. சரி வாங்க சைட்குள்ள போயிட்டு டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பில்டர் நேம் அண்ட் ப்ராஜெக்ட் நேம் பத்தி பார்க்கலாம். நம்மளோட பில்டர் நேம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஹோம்ஸ் தாங்க. சோ நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் சஃபயர். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 3.8 ஏக்கர்ல அமைஞ்ச ப்ராஜெக்ட்ங்க. டோட்டல் பிளாட்ஸ் வந்து 110 பிளாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 800ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம பில்டர் சைட்ல இருந்து அப் டு 80 to 90% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சைட் டிடிசிபி அண்ட் ஆரா அப்படிங்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து லொகேட்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு. மெயின் லேண்ட்மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராயல் ஓக் ஷோரூம் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த ஷோரூம்க்கு அப்படியே ஃப்ரண்ட்ல தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொகேட்டா இருக்கு. எனக்கு நீங்க பின்னாடி பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த பிளாக் கலர்ல ஒரு ஷோரூம் வந்து தெரியுது பாத்தீங்களா, அதாங்க அந்த ஷோரூம். அதே மாதிரி பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ல தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொகேட்டா இருக்கு. பஸ் போற கிளிப்மே உங்களுக்கு ஆட் பண்றேன், நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம சைட்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்க வாங்க. நெக்ஸ்ட் நம்ம சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு பாப்போமா. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும்போதே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரில் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட்டை வந்து ஃபுல்லா காம்பவுண்டோட வந்து கவர் பண்ணிருக்காங்க. பிளாக் டாப் ரோட் பாத்தீங்க அப்படின்னா 33, 30 and 24 ஃபீட்ல சூப்பரான பிளாக் டாப் ரோட்மே வந்து கொடுத்துருக்காங்க. சைட்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இபி கனெக்ஷன்மே வந்து கொடுத்துட்டாங்க. சோலார்ல ஸ்ட்ரீட் லைட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்ஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா அவென்யூ ட்ரீமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்க உங்க குழந்தைங்க வந்து பிளே பண்றதுக்காக பார்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சைட்க்கு நியர்பை என்னென்ன டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் என்னென்ன இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கா அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ல ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்துஸ்தான் ஸ்கூல், இது மட்டும் இல்லாம வேலம்மாள் ஸ்கூல், முரே ரவீந்திரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே நம்ம சைட்க்கு நியர்பைல ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் காலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பைல பாத்தீங்க அப்படின்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து இருக்குங்க. அதே மாதிரி நீங்க நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரூட் எடுத்துக்கிட்டாலே அப்படின்னா நிறைய காலேஜ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஐடி யூனிவர்சிட்டி ஆகட்டும், அதே மாதிரி தாகூர் மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து இருக்குங்க. அதே மாதிரி நம்ம OMR ரோட்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்மே இருக்கு. இன்னும் ஏங்க நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்லயே பாத்தீங்க அப்படின்னா சிவநாடார் யூனிவர்சிட்டி வந்து இருக்குங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? என்னங்க நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாமே பாத்துட்டீங்களா. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம சைட்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2-way என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஜஸ்ட் 100 மீட்டர்ல மெயின் ரோடு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த வீடுக்கு நடுவில் பார்த்தாலே தெரியும் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மூவ் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் தெரியல அப்படின்னா உங்களுக்கு ட்ரோன் வீடியோமே ஆட் பண்றேன், நீங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வே பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ல இங்க இருந்து இப்படி போயிட்டு இப்படி வரா மாதிரி இருக்கும். பட் நீங்க வந்து இந்த செகண்ட் என்ட்ரன்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ ரெடி ஆனோடனே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து வெளியே காலடி எடுத்து வச்சாலே நீங்க வந்து பஸ் ஸ்டாப் வந்து ரீச் பண்ணிடலாங்க. என்னங்க பஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு பாத்துட்டீங்களா. சரி நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஈஸியா ரோட் ஆக்சஸ் எல்லாமே பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம சைட்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து திருப்பூரை வந்து ரீச் பண்ணிடலாம். அங்கே பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் முருகன் கோவிலுமே வந்து உங்களுக்கு நியர்பைல இருக்குங்க. அதே மாதிரி நம்ம OMR டு செங்கல்பட்டு ரோட நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த சைடு எடுத்துக்க அப்படின்னா கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோட நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா GST ரோடுமே நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சென்னை சிட்டிக்குள்ள போறதுக்கு இருந்தாலும் சரி, அரசு வந்து சென்னைக்கு அவுட்டர்ல கடலூர் பாண்டிச்சேரி அந்த மாதிரி போறதுக்கு இருந்தாலும் சரி ஈஸியா நீங்க வந்து ரோட் ஆக்சஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்க்கு பாத்தீங்க அப்படின்னா வண்டலாவுமே இங்க வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. சோ அப்படியே நம்ம சைட்க்கு அப்படியே பேக் சைடுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈசிஆர் ரோடுமே ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாங்க. சோ இங்க இருந்தே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈசிஆர் பைபாஸ் வந்து உங்களுக்கு தெரியுங்க. சோ நெக்ஸ்ட் என்ன பிரைஸ் வந்து கோட் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க.
அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸோட அமைஞ்சதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்க சமயமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சைட்டை விசிட் பண்ணி அவங்களோட ப்ளாட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வீடியோல வந்து பார்த்தாலே வந்து தெரியுங்க. ஸோ உங்க கையில வந்து டவுன் பேமெண்ட்டா ஒரு 5 lakh இருந்தாலே போதுங்க. நீங்க ஒரு பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் வந்து பை பண்ண முடியும். இண்டிவிஜுவல் வில்லாக்கு 9 lakh இருந்தாலே போதுங்க. நம்ம பில்டர் சைட்ல இருந்து அப் டு 80 to 90% இருக்கும். பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு பிளாட்டோட ஓவரால் பட்ஜெட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பாத்தீங்க அப்படின்னா 45 lakh ஆன்வர்ட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே இண்டிவிஜுவல் வில்லா பாத்தீங்க அப்படின்னா 75 lakh ஆன்வர்ட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஃபெசிலிட்டி நம்ம சைட்க்கு நியர்பைல இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஐடி கம்பெனி சொல்லவே மறந்துட்டுங்க. ஓஎம்ஆர்னு எடுத்துக்கிட்டாலே ஐடி கம்பெனி தான் ஃபேமஸ். ஏன்னா அப்படி இந்த ஏரியாவே பாத்தீங்க அப்படின்னா ஐடி அபவ் த சிட்டிங்க. நியர்பைல வந்து டிசிஎஸ் கம்பெனி ஆகட்டும், நிறைய கம்பெனி வந்து உங்களுக்கு நியர்பைல இருக்குங்க. ஸோ வேலை வாய்ப்புக்கு பஞ்சமே இல்லை. மறக்காம நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சைட் விசிட்க்கு ஒன்று ஸ்கூலுக்கு நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கூலில் எடுத்து டேரக்டா பில்லோட காண்டாக்ட் நம்பர் தான். இடையில வந்து நீங்க எப்பவுமே ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஆஃபர் இல்லாம வருவானா, என்ன ஆஃபர்னு சொல்லட்டுமா? ஸோ நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபென்சிங் வந்து போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி உடனடியா நீங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 சிமெண்ட் மூட்டை வந்து ஃப்ரீங்க. மறக்காம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்க புக் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து வேலிடா இருக்கும். ஸோ பாய்.